ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மைலிங் வித் ஸ்ரீ. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும். கேரளா ஸ்பெஷல் உப்பிலிட்டது அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா? உப்பிலிட்டதுன்னா என்னங்க? உப்பு போட்டு ஊற வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நாங்க சமீபத்துல கேரளாக்கு 2-3 தடவைலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா? அப்பெல்லாம் வழியில எல்லா இடத்துலயும் இது நான் பார்த்தேன். நல்ல பாட்டில்ல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உப்புல போட்டு ஊற வச்சு அப்படி வச்சிருக்காங்க. பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப சாப்பிட ஆசையா இருக்கும். ஆனா அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்குமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அதை அப்படியே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்துட்டே இருந்ததுனால சரி அதை வீட்டுல ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் வீடியோவா உங்களுக்கும் ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் மாங்காலே நல்ல விளைஞ்ச பச்சை மாங்காய் அது ஒரு 2, கொஞ்சம் லைட்டா பழுக்க ஆரம்பிக்கிற ஒரு லைட் ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கும்ல மாங்காய், அது ஒன்னும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல வெள்ளரிக்காய், அதாவது நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேரட். அப்புறம் இதுல யூசுவலா வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு வினிகரோட டேஸ்ட் பிடிக்காது இல்லையா? எங்க அம்மாவுக்கும் சுத்தமா வினிகரோட ஸ்மெல்லே பிடிக்காது. சோ அதனால வினிகர் வேண்டாம் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, அப்ப அதுக்கு ஆப்ஷனா வேற என்ன போடலாம், வினிகர் இல்லாம பண்ணலாமான்னு கொஞ்சமா பண்றதா இருந்தா வினிகர் வேண்டாம், ஆனா நிறைய பண்ணும்போது வினிகர் வேணும். அது கொஞ்ச நாளைக்கு அது கெட்டு போகாம இருக்க வைக்கும் அப்படிங்கறதோட இதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்டையும் கொடுக்கும். சோ அப்ப அதுக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல லெமன் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தோணுச்சு. சரி, நான் அதை ட்ரை பண்ணிருக்கேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வினிகர் ஓகே அப்படிங்கிறவங்க வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்காக நல்ல காரமான கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது அத்தனையுமே நல்லா கிளீனா கழுவி அந்த ஈரம் கொஞ்சம் கூட இல்லாம நல்ல ஒரு துணியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சு நீட்டா தொடச்சு எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. இப்ப முதல் வேலையா நம்ம பண்ண வேண்டியது, அதுல ஊற வைக்கிறதுக்கான தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ரெடி பண்ணணும். சோ நான் இப்ப 4 பாட்டில்ல போட்டு வைக்க போறேன். அதுக்கு 3 லிட்டர் தண்ணி, கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா கூட ஓகே. ஆனா 3 லிட்டர் தண்ணி நான் இப்ப எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். இப்ப கொதிக்குது. இதுல நான் கல் உப்பு போடுறேன். இது மொத்தமா எவ்வளவு அளவு கரெக்டா தேவைப்படும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ ஓரளவுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ல நான் கல் உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையும் 4 போட்டிருக்கேன். அப்புறமா பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால மொத்தமா முதலே போடணும்ன்றது இல்ல. இது பார்க்கலாம், பத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சர்க்கரை போடுறதும் கூட அந்த டேஸ்ட நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை ஒத்துக்காது, சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சர்க்கரை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி சர்க்கரை போடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி ஆக்குது. இப்ப இது எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தண்ணி நல்ல நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு சூடு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சூடோட யூஸ் பண்ண கூடாது. இப்ப காய் எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் முதல்ல தொடச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா நீளமா கட் பண்ணா நல்லா இருக்கும். குட்டி குட்டியா கட் பண்றதை விட அது உங்களோட இஷ்டம். நீளமா கட் பண்றதோ குட்டியா கட் பண்றதோ எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். நெல்லிக்காவை இந்த கோடா இருக்கும்ல நெல்லிக்கால, அது மேல லைட்டா அப்படியே கீறி விட்டோம்னா உள்ளுக்குள்ள அந்த உப்பு சர்க்கரை தண்ணி உள்ள போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி கீரி மாத்திரம் விட்டுக்கிறேன். ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். இப்ப இதுக்குன்னு 4 கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கவனிங்க, பிளாஸ்டிக் பாட்டில் வேண்டாம் ப்ளீஸ். கண்ணாடி பாட்டில் நல்லது. இல்லைன்னா இந்த பீங்கான் ஜாடி இருக்கும்ல, பரணின்னு சொல்லுவாங்களே, அது இருந்தாலும் ஓகே. இந்த பாட்டில நான் ஏற்கனவே நல்லா கழுவி தொடச்சு காய வச்சு எடுத்து வச்சதுதான். சோ இப்ப ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளயும் அதுக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ வச்சிட வேண்டியதுதான். அது வச்சதுக்கு அப்புறமா இந்த பச்சை மிளகாய நல்லா கீறி ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். அப்படி நடுவுல அப்படியே கீறி வகுந்தப்பல கீறி எடுத்துக்க வேண்டியதுதான்.
அதையும் உள்ள அப்படியே சொருகி ஃபுல்லா வச்சிடணும். நான் இந்த போட்டு வைக்கிற இந்த பாட்டில் கண்ணாடி ஜாடிகள் ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் இது எங்க வாங்கினேன் என்ன ஏதுன்றத நான் அடுத்த ஒரு ஷாப்பிங் vlog ஒண்ணு போடுவேன். அதுல உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். சரியா? இப்ப கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வடிகட்டியும் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒருவேளை அதுல தூசி அழுக்கு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன். இதுல இப்ப 3 லெமன் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். சப்போஸ் பத்தல கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். நான் இதுல டேஸ்ட் பண்ணதுல வந்துட்டு லெமன் வந்து 3 லெமன் தான் சேர்த்திருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அதாவது மொத்தம் வந்து 6 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து 4 டேபிள் ஸ்பூன். இப்ப எல்லாமே கரெக்டா இந்த பாட்டிலுக்குள்ள நிரம்புற வரைக்கும் ஊத்தி அழகா மூடி எடுத்து வைக்கணும். இது வெளியிலேயே வைக்கலாம். ஆனா ஒரு 2-3 நாளுக்குள்ள தீத்துறணும். கொஞ்ச நாள் கூட வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது பெட்டர். நல்லா அந்த கருகருன்னு இருக்கும். சாப்பிடறதுக்கும் கெட்டு போகாது. சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்க வேற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த பேரிக்காய் இருக்குல்ல, கட்டி பேரிக்காய், அது அப்புறமா கொய்யா பழம், அப்புறம் ஆப்பிள், அப்புறம் பீட்ரூட், கோவைக்காய், அந்த மாதிரி வேற இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து கொய்யா பழம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த மாம்பழ சீசன் வருது இல்லையா, அப்போ மாம்பழம் ஃபுல்லா பழுத்துடாம கொஞ்சம் செங்காயா இருக்கும்ல, அதுல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இது நாங்க போட்டு வச்சு 2வது நாள்ல இருந்து நாங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்லயே பண்றதுனால நல்ல சுத்தமானதுன்னு தைரியமா சாப்பிடவும் செய்யலாம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பை பாய்.